சரியா? நைதர்சன் வந்து மறை ஒட்சியேட்டனை தோற்றுவிக்கிற 3 சந்தர்ப்பங்கள் இது. அடுத்தது நைதர்சன் பூச்சி ஒட்சியேட்டர். அது வந்து அதிന്റെ சுயாதீன நிலையில பூச்சி ஒட்சியேட்டர் நிலை இருக்கும் N2. ஏற்கனவே நான் இதன் பேரை பற்றி கதைச்சிருப்பேன். N2 இதை நாங்கள் நைட்ரஜன் என்று சொல்லலாம். அது நைட்ரஜன் என்பது அணு. அப்ப N2 வந்து மூலக்கூறு. அப்ப இது என்னன்னு பேரிடலாம்? மூலக்கூற்று நைதர்சன். இதை நாங்கள் IUPAC பேரிடும் போது டை நைட்ரஜன் என்று பேரிடலாம். டை நைட்ரஜன், ஈர் நைதர்சன் என்று தமிழ்ல சொல்லிக் கொள்ளும். டை நைட்ரஜன். சரிதானே? இவருடைய லூயின் கட்டமைப்பை இங்கே எழுதி கொள்ளுங்க. நான் இது கீழே எழுதி கொள்றேன். N111N தான் இவருடைய லூயின் கட்டமைப்பு. N111N இங்கே எழுதி கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. சரியா? அழிக்கிறேன். சரி, நைதரசன் வந்து வெளிக்காட்டுகின்ற மைனஸ் ஒட்சியேற்ற நிலைகள் என்று சொன்னால் NH3 ஹைட்ரசின் ஹைட்ரோக்சைல் அமை வெட்ட குறிப்பிடலாம். அதே போல பூச்சிய ஒட்சியேற்ற நிலையில சுயாதீன நிலை நைதர்சன், அதையும் எழுதி கொள்ளலாம். சரிதான்? அப்ப +1 ஒட்சியேற்ற நிலை கவனித்துக் கொள்ளும். ஒட்சிஜன் போன்ற மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகங்களோட பார்த்தோம் என்று சொன்னால் அது பிளஸ் ஒட்சியேற்ற நிலைகளை வெளிக்காட்டும். +1 ஒட்சியேற்ற நிலை. அப்ப நைதர்சனுக்கு +1 ஒட்சியேற்ற நிலை வர வேணும் என்று சொன்னால் நைதர்சனும் ஒட்சிஜனும் சேர்ந்து என்ன சூத்திரத்தை ஆக்கினால் நைதர்சன் ஒட்சியேற்றன் +1 ஆக இருக்கும். நைதர்சனும் ஒட்சிஜனும் என்ன மாதிரியான மூலக்கூட்டு சூத்திரத்துல இருந்தால் நைதர்சன் ஒட்சியேற்றன் +1 ஆக இருக்கும். அப்ப நாங்கள் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி மூலக்கூட்டு சூத்திரத்தை எழுத தெரிய வரும். பாருங்க, என்னோவென்று எழுதினால் ஒட்சிஜனுக்கு ஒட்சியேற்றன் -2, நைதர்சன் ஒட்சியேற்றன் அப்ப என்னவா இருக்கும்? +2 இருக்கும். அப்படி என்று சொன்னால் N2 என்று எழுதினால் என்ன செய்யும்? +1 ஆக இருக்கும். சரியா? அதே போல நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பிளான் பண்ணி எழுதலாம். அப்ப நைதர்சன் +1 ஒட்சியேற்ற நிலையில சேர்வை ஆக்குதுன்னு சொன்னால் அந்த சேர்வை நாங்கள் N2O என எழுதி கொள்ளலாம். ஆக்சிஜனோட எழுதி. இதுல வந்து அலோகங்கள்ட்ட பேரிட்டு விதிமுறை கையாளப்படும். இதுல 2 நைதர்சன் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஆகவே டை நைட்ரஜன் மோனோக்சைடு என்று வரும். ஒரு இடைவெளியை தொடர்ந்து மோனோக்சைடு டை நைட்ரஜன் மோனோக்சைடு என்று சொல்லி இதனுடைய பெயர் அமையும். இந்த லூயின் கட்டமைப்புல நைதர்சனுக்கும் இடையில மும்மை பிணைப்பு காணப்படும். சரியான? ஒரு நைதர்சனுக்கும் இன்னொரு நைதர்சனுக்கும் இடையில மும்மை பிணைப்பு காணப்படும். இந்த நைதர்சனுக்கும் ஒட்சிஜனுக்கும் இடையில ஒரு ஈதல் பங்கீட்டுவல் பிணைப்பு காணப்படும். இந்த நைதர்சன் தன் ஒரு தனிச்சோடியை இந்த ஒட்சிஜனுக்கு வழங்கும். ஆகவே இதற்கு பிளஸ், இதுல ஒரு மைனஸ் இருக்கு. இதுதான் N2O வினுடைய
லூயின் கட்டமைப்பு. N2O லூயின் கட்டமைப்பு இந்த மாதிரி இருக்கு. அப்ப +2 ஒட்சியேற்ற நிலை ஒட்சைட்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்கும்? நைதரசன் +2 ஒட்சியேற்ற நிலை ஆக்சைடு. நான் இந்த அட்டவணையில நிரப்புற விஷயங்களை என்னோடு சேர்ந்து நீங்களும் நிரப்பிக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இடங்காணா வரும்போது அழிக்க வேண்டி வரும். திருப்பி திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. +2 ஒட்சியேற்ற நிலை. ஆகவே மூலக்கூட்டு சூத்திரம் NO என அமையும். NO. பாருங்க, ஒரு நைதரசனும் ஒரு ஒட்சனும் தான் இருக்கு. IUPAC விதிமுறையின் படி, சரி, IUPAC விதிமுறையின் படி முதல் இருக்கிற மூலகம் ஒன்றாக இருந்தால் அது குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, மொனோ ஒன்று குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நைட்ரஜன் என்றே எழுதலாம், நைட்ரஜன். ஆனால் இரண்டாவதாக இருக்கிற மூலகம் ஒன்று இருந்தால் அது மொனோ ஒன்று குறிக்கப்பட வேண்டும். அவ இடைவெளி விட்டு மொனோக்சைட் எழுதப்படும், நைட்ரஜன் மோனோக்சைடு. இவற்றின் லூயின் கட்டமைப்பில் நைதரசனுக்கு ஒட்சனுக்கு முடியல ஒரு இரட்டை பிணைப்பு காணப்படும். நைதரசன் வலுவள ஓட்டுல 5 இலக்ட்ரான் இருந்தது, இப்ப 2 பங்கிட்டு இருக்கு. ஆகவே ஒரு சோடியாக்கப்படாத இலக்ட்ரானை நைதரசன் ஓர் ஆக்சைடு கொண்டிருக்கும். கவனமா ஞாபகத்துல வச்சிருங்க, நைதரசன் ஓர் ஆக்சைடு நைட்ரஜன் மோனோக்சைடுல ஒரு சோடியாக்கப்படாத இலக்ட்ரான் காணப்படுகிறது. இதுக்குள்ள எழுதி குழப்பாதீங்க, இந்த அட்டவணைக்கு இது எழுதாதீங்க, வேற ஒரு இடத்துல இங்க அதை நோட் பண்ணி கொடுப்போம். இந்த நைதரசன் ஓர் ஆக்சைடு சோடியாக்கப்படாத ஒரு இலக்ட்ரானை கொண்டிருக்கு. சோடியாக்கப்படாத இலக்ட்ரான்களை கொண்ட சேர்வைகள் பரகாந்த இயல்புகளை வெளிக்காட்டும் என்று சொல்லி கதைச்சிருக்கோம். ஆகவே நைதரசன் ஓர் ஆக்சைடுக்கு பரகாந்த இயல்பு உண்டு. அதே நேரத்தில் ஒரு நைதரசன் ஓர் ஆக்சைடும் இன்னொரு நைதரசன் ஓர் ஆக்சைடும் சேர்ந்து தங்களோட சோடியாக்கப்படாத இலக்ட்ரான்களை பங்கீடு செய்வதன் மூலம் ஒரு நைதரசனோர் ஆக்சைடையும் இன்னொரு நைதரசனோர் ஆக்சைடையும் சேர்ந்து சோடியாக்கப்படாத இலக்ட்ரான்களை சோடியாக்கி N2O2 என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆக்சைடை தோற்றுவிக்கும். அதாவது டை நைட்ரஜன் டை ஆக்சைடு, டை நைட்ரஜன் டை ஆக்சைடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆக்சைடை இது தோற்றுவிக்கும். அப்ப NO என்று இருக்கிறது போல N2O2 இருக்கு, சரிதானே? இது இந்த சோடியாக்கப்படாத இலக்ட்ரானை சோடியாக்கும் பொருட்டு 2 மூலக்கூறுகள் தங்களுக்கு இணைஞ்சு பங்கிட்டு வேலை பிணைப்பை தோற்றுவிக்கும். அப்ப இந்த N2O2 இந்த கட்டமைப்பு உங்களுக்கு இப்படி இருக்கு. இதுல சோடியாக்கப்படாத இலக்ட்ரானே இல்ல. அப்ப இது இதோட ஒப்படைக்கிறது கொஞ்சம் உறுதியாக இருக்கும், சரிதானே? அப்ப அந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வேற எங்கேயாவது இதுக்கும் +2 ஒட்சியேற்ற நிலை தான், சரிதானே? வெறும் +2 ஒட்சியேற்ற நிலை. இந்த விஷயத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்க. அடுத்த நைதரசன் ஒட்சியேற்றம் +3. யோசிச்சு பாருங்க, மூலக்கூட்டு சூத்திரம், சரிதானே? மூலக்கூட்டு சூத்திரம் என்ன மாதிரி காணப்பட்டால் நைதரசன் ஒட்சியேற்றம் +3 ஆக வரும்? இதுல N2O வரும்போது +1, NO வரும்போது +2. அப்ப இதுல என்ன வந்தால் +3 வரும்? N2O3.
அப்படி மூலக்கூட்டு சூத்திரம் எழுதப்பட்டால் ஒரு ஒட்சனுக்கு -2, இப்ப 3 ஒட்சனுக்கு -6, அப்ப இவர் +6, சராசரியா ஒரு ஆளுக்கு +3 அமையும். N2O3 பேர் IUPAC விதிமுறையின் படி N2O3 பெயர் டை நைட்ரஜன், 2 நைதரசன் இருக்கு, டை நைட்ரஜன், 3 ஆக்சைடு இருக்கு, அப்ப ரை ஆக்சைடு அமையும். டை நைட்ரஜன் ரை ஆக்சைடு என்ன அமையும். இவற்றின் லூயின் கட்டமைப்பு சரிதான். N2O3 லூயின் கட்டமைப்பு இந்த மாதிரி இருக்கு. நைதரசனுக்கும் நைதரசனுக்கும் இடையில ஒரு ஒற்றை பிணைப்பு இருக்க, ஒரு நைதரசன்ல டபுள் பாண்ட் இருக்கு, அப்ப அதுல ஒரு தனிச்சோடி அமையும். இது ஒரு தனிச்சோடி காணப்படும். 3 ஒட்சன் இருக்கிறதால இன்னொரு நைதரசன்ல 2 ஒட்சன் அமைக்கும். அப்ப இதுல ஒரு ஈதல் பிணைப்பு காணப்படும். சரிதானே? N2O3க்கு நைதரசனுக்கு நைதரசனுக்கு இடையில ஒற்றை பிணைப்பு, இதுல டபுள் பண்டோ, இதுல ஒரு தனிச்சோடி, இதுல டபுள் பண்டோ, 2 தனிச்சோடி, இதுல 3 தனிச்சோடி இருக்கு. பிளஸ் மைனஸ் ஈதல் பிணைப்பை காட்டுவதற்காக குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? இதே மாதிரி நைதரசன் +4 ஒட்சியேற்ற நிலையை குறிக்கிறதாக இருந்தார். நைதரசன் +4 ஒட்சியேற்ற நிலை ஆக்சைடு எப்படி இருக்கும்? NO2. அப்ப பெயர் முதல் இருக்கிறவர் ஒன்றா இருந்தால் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நைட்ரஜன் நைட்ரஜன் டை ஆக்சைடு, டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. சரிதானே? இவற்றின் லூயின் கட்டமைப்பை நான் வேற மேல் எழுதுறேன். அட்டவணை இருக்குதானே? நைட்ரஜன் டை ஆக்சைடு லூயின் கட்டமைப்பு சரிதான். இதுல ஒரு சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் இருக்கு. நைட்ரஜன் டை ஆக்சைடுல ஒரு சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் இருக்கும். இந்த ஒரு சோடி எலக்ட்ரான் இந்த நைதரசன் கொடுத்தவருக்கு பிளஸும் வாங்கினவருக்கு மைனஸும் இருக்கு. அதாவது ஈதல் பிணைப்பாக காணப்படும். அப்ப NO2விலையும் NO2விலையும் சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் காணப்படும். NO2விலையும் சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் காணப்படும். சரிதா? NO2 சோடியாக்கப்படாத எலக்ட்ரான்கள் கொண்டு. ஆகவே இங்க 2 நைதரசன் ஒரு ஆக்சைடுகள் சேர்ந்து N2O2 தோற்றுவிச்சது போல இதுல இருக்கிற 2 நைதரசன் ஒரு ஆக்சைடுகள் சேர்ந்து N2O4 தோற்றுவிக்கும். சரிதான்? அது இந்த கட்டமைப்பை நான் கீறுறேன். முதல் இவ்வளவு விஷயத்தையும் ஒரு எழுதி கொள்ளுங்க. நைதரசன் தோற்றுவிக்கின்ற
சரிதானே? நான் முதல் அழிக்கிறேன் இத. இதுல இன்னொரு 2 ரெண்டு மூலக்கூறுகள் இணைகிற சந்தர்ப்பத்தை பார்ப்போம். இன்னொரு 2ல ஒரு சோடியாக்கப்படாத எலக்ட்ரான் இருக்கு. இது இன்னொரு மூலக்கூறின் சோடியாக்கப்படாத எலக்ட்ரானோட பங்கீட்டு வலு பிணைப்பை தோற்றுவிச்சு. into O4 தோற்றுவிக்கு. into O4 இதுல ஒரு பிளஸ், இதுல ஒரு மைனஸ், இதுல ஒரு பிளஸ், இதுல ஒரு மைனஸ். NO2 செங்கபில நிற முடியுது. சரி, NO2 செங்கபில நிற முடியுது. ஆனால் இது ரெண்டு மூலக்கூறுகள் சேர்ந்து N2O4 வரும். இந்த N2O4 நிறமற்றது. N2O4 நிறமற்றது. NO2 செங்கபில நிறம். இந்த ரெண்டு மூலக்கூறுகள் சேர்ந்தால் N2O4 வரும். N2O4க்கு நிறம் இருக்காது. NO2ல நைதரசன் ஒட்சியேட்டர் என்னவோ அதே ஒட்சியேட்டர் தான் N2O4லயும் இருக்கு. அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது நைதரசன் +5 ஒட்சியேட்டர் ஆக்சைடு. நைதரசன் +5 ஒட்சியேட்டர் ஆக்சைடு. இப்ப +5 ஒட்சியேட்ட நிலை எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் மூலக்கூட்டு சூத்திரம் N2O5 ஆக காணப்பட வேண்டும். N2O5 இதனுடைய பெயர் டை நைட்ரஜன் ஒரு இடைவெளி விட்டு பென்ட் 5 பென்டா என்று எழுதப்படும். அங்கால ஆக்சைடு வாரதால அந்த ஏயை விட்டு ஓவை சேர்க்கலாம். பென்டாக்சைடு என்று எழுதலாம். பென்டாக்சைடு டை நைட்ரஜன் பென்டாக்சைடு. இதனுடைய லூயின் கட்டமைப்புல 5 ஆக்சிஜன் காணப்படும். ஆகவே நைதரசனுக்கும் இடையில நேரடியாக ஒரு பிணைப்பு இருக்காது. நடுவில் ஆக்சிஜன் இருக்கும். மிகுதி 4 ஆக்சிஜனும் நைதரசனோட இணைஞ்சிருக்கும். இதுல ஒரு ஈதல் பிணைப்பு இருக்கும் கட்டாயம். இந்த லூயின் கட்டமைப்பு குறிக்கொள்கை N2O5ல நைதரசன்ல ஒரு இரட்டை பிணைப்பில ஒரு ஆக்சிஜனும், ஈதல் பங்கீட்டு பிணைப்பில் ஒரு ஆக்சிஜனும், சாதாரண பங்கீட்டு பிணைப்பில் இன்னொரு ஆக்சிஜனும் இருக்கும். அந்த ஆக்சிஜன் 2 நைதரசனுக்கும் இடையில காணப்படும். அதே மாதிரி சமச்சீர் தன்மையாக காணப்படும். டை நைட்ரஜன் பென்டாக்சைடு. சரியா? இப்ப நாங்கள் 15ஆம் கூட்டத்துல நைதரசன் தோற்றுவிக்கக்கூடிய சேர்வைகள்ல
3 ஒட்சியேற்ற நிலை தொடக்கம் +5 ஒட்சியேற்ற நிலை வரை சேர்வைகளை பார்த்துனாங்க. அதுல அமில ஆக்சைடுகளை நாங்கள் இப்ப பார்த்திருக்கிறோம். இதுல NOவும் N2Oவும் நடுநிலை ஆக்சைடு என்று சொல்லி ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப ஏனைய ஆக்சைடுகள் அமில ஆக்சைடுகளாக இருக்கும். அந்த அமில ஆக்சைடுகளை நீங்கள் நீரில கரைக்கும் போது, சரி, அமில ஆக்சைடுகளை நீர்ல கரைக்கும் போது அந்த ஒட்சியேற்ற நில அமிலம் இருந்தால் அந்த அமிலம் விளைவாகும். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு இருவழி விகாரத்துக்கு உட்பட்டு 2 அமிலங்கள்ட்ட கலவை கிடைக்கும். அப்ப நீங்கள் பார்த்த அமில ஆக்சைடுகள் நைதரசனுக்கு ஒன்று N2O3 +3 ஒட்சியேற்ற நிலை ஆக்சைடு, அடுத்தது NO2, அடுத்தது N2O5. அப்ப இந்த மாதிரியான ஆக்சைடுகளை நீங்கள் நீர்ல கரைக்கும் போது வரப்படுகின்ற விளைவுகளை எழுதி கொண்டு வாங்க. சரியா? எழுதி எனக்கு ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க. நைதரசன் அமில ஆக்சைடுகளை நீர்ல கரைக்கக்குள்ள என்னென்ன அமிலங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி எழுதி போட்டுக்கொள்ளுங்க. நாளைக்கு அடுத்த வகுப்பு செவ்வாய்க்கிழமை இருக்கிற வகுப்புல நாங்கள் பொஸ்பரஸின் அமில ஆக்சைடுகளை மேலோட்டமாக பார்த்துக் கொள்வோம். சரிதான்? இது ஒரு எழுதிக்கொள்ளும். கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஹைட்ரசீன்ல நைதரசனுக்கு முடியல ஒற்றை பிணைப்பு காணப்படுது. சரிதான்? ஹைட்ரசீன்ல நைதரசனுக்கு முடியல ஒற்றை பிணைப்பு காணப்படுது. நைதரசன் ஆக்குகின்ற சேர்வைகள்கிட்ட உறுதி அது தோற்றுவிக்கின்ற பிணைப்புகள்கிட்ட எண்ணிக்கையில தங்கி இருக்கு. இங்க நைதரசனுக்கு முடியல ஒற்றை பிணைப்பு இருக்கின்ற காண்டி இந்த பிணைப்பு உறுதி அற்றது என்று சொல்ல முடியாது. நைதரசனுக்கு 3 பிணைப்பு உறுதியானது. இது தண்ட வலுவள ஓட்டுல 8 இலத்திரனை பெற்றிருக்கு. ஆகவே இந்த ஹைட்ரசீன்ல இருக்கிற NN பிணைப்பு வலிமையான பிணைப்பாகத்தான் இருக்கும். ஆனால் N111 பிணைப்போடு ஒப்பிடும் போது இதன் வலிமை குறைவாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல N ஒற்றை பிணைப்பு இதன் பிணைப்பு வலிமையிலும் பார்க்க இரட்டை பிணைப்புக்கு பிணைப்பு வலிமை கூட, இதை விட மும்மை பிணைப்புக்கு பிணைப்பு வலிமை கூட. அதுக்காக ஒற்றை பிணைப்புடைய சேர்வைகள் உறுதியற்றவை என்ற முடிவுக்கு வர முடியாது. சரி, அது ஹைட்ரசின் ஒரு உறுதியான சேர்வு. இந்த பிணைப்பின் வலிமை கூடுமே தவிர இது உறுதியற்றது என்றது அர்த்தம் அல்ல. சரியா? ஓகே, நான் இதோட உங்களோட வகுப்பை நிறைவு செய்து சொல்றேன். எனக்கு நீங்கள் ஒருக்கா அந்த ஆக்சைடுகளை நீர்ல கரைச்சு அதோட விளைவுகள் ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட நோட்ஸை போட்டாலும் நல்ல, இன்றைக்கு எழுதின நோட்ஸை போட்டீங்கன்னாலும் நல்ல. உங்களை கடும் மழை பெய்யுதான்னு கேள்விப்பட்டேன். கவரேஜ் என்ன மாதிரியோ தெரியல. இங்காலையும் அதே சிக்கலாம். நோட்ஸை போட்டுக்கொள்ளுங்க. சரியா?